ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ருத்ரேஷ் விலாக். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான குடமிளகா பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் 10 நிமிஷத்தில் ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். டேஸ்டியான குடமிளகாவை வந்து இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குடமிளகா, வெங்காயம், தேங்காய் இது மூணுத்தையும் எடுத்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா திருகி வச்சுக்கோங்க. தேங்காய் பிடிக்காதுன்னா எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். எக்கு தனியாக பொரிச்சிட்டு கடைசியாக வந்து எக்கு ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமே கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சோடனே அதுக்கப்புறம் சீரகத்தை அதிலே போடலாம். சீரகம் மட்டும் உடனே பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடணும். இல்லைன்னா சீரகம் வந்து கருகிடுச்சுன்னா அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வந்துடும். அதனால் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா முருகலாக வரட்டும். ஏன்னா கொஞ்சம் பச்சையாகவே இருந்துச்சா அதோட ஸ்மெல் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது நல்லா வதங்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் கூடயே வந்து நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்னா நிறையாவே சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 பல்லு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. நல்லா தட்டி வந்து நம்ம அந்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வரணும் இல்லைங்களா, அப்போ தானே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாய் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நம்ம ஈஸியான மசாலாஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எல்லாருமே வந்து செஞ்சிடலாம். வீட்டில் காய் இல்லைன்னா உடனே வந்து நம்ம குடமிளகாய் இருந்துச்சுன்னா நம்ம இந்த பொரியல் செஞ்சுக்கலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ நல்லா வந்துட்டு குடமிளகாய் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஆயில் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவரில் அந்த குடமிளகாய்லாம் இதாகிடுச்சு. அடுத்து நம்ம ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் நம்ம மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வந்து நல்லா வாசனைக்காகவும் நல்லா ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். மல்லித்தூளுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் செஞ்சு மிளகாத்தூளியே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, அதுக்கு வந்து லைட்டாக மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க போதும். வீட்டிலனாலும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணட்டும். இந்த மசாலாஸ்லாம் பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ஆயிலே வந்து வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம். ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து வேக வைக்கலான்னு இருக்கேன். சின்ன கப்பில் ஒரு 50 ml இல்லை கொஞ்சம் நிறைய செஞ்சிங்கன்னா ஒரு 100 ml ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம லோ ஃப்ளேமில் தான் எப்போவுமே வந்து ஸ்டவ் வந்து வச்சுருக்கணும். கடைசி வரை வந்து லோ ஃப்ளேம்லேயே வேகணும். அப்போ தான் வந்து அந்த மசாலாஸ்லாம் நம்ம காயில் போயிட்டு நல்ல ஒரு டேஸ்டியான நல்ல ஒரு வாசனையும் நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவு லைட்டாக கொதி வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மூடியோ இல்லை வந்து ஒரு தட்டோ வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ஆவிலாம் உள்ளே இருந்தால் வந்து சீக்கிரமாக வேகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா டேஸ்டியான குடமிளகாய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கோகனட் ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தேங்காவோ எக்கோ நீங்கள் பொரியல் ஆட் பண்ணிங்கன்னா கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். முன்னாடியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா டேஸ்டியான குடமிளகாய் பொரியல் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தயிர் சாதத்துக்கு இதை சைட் டிஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் பொரியல் இல்லைனாலும் நார்மலாக வந்து சாப்பாட்டு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.